நேயர்களுக்கு வணக்கம். 234 தொகுதிகளையும் சென்றடைந்து ஏறத்தாழ 4.5 லட்சம் மனுக்களை பெற்று தன்னுடைய நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின், திமுகவுடைய பொருளாளர். இன்று தியாகராய நகர் தொகுதியை முடித்துக் கொண்டு இந்த தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். 4 கட்டங்களாக இந்த பயணம் நடந்திருக்கிறது. விவசாயிகள், வியாபாரிகள், பெண்கள், மீனவர்கள், மருத்துவர்கள் அப்படின்னு பல தரப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனா குருக்கள், பட்டாச்சாரியார்கள், சிவாச்சாரியார்கள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்து குறை கேட்டிருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின். பாராட்டையும் விமர்சனத்தையும் சேர்த்தே பெற்றிருக்கிறது திரு மு.க. ஸ்டாலினுடைய இந்த முயற்சி. ஒரு மாஸ் பீப்புள் கான்டாக்ட் புரோகிராம் அரசியல் தலைவர்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு நடைமுறையாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில பாராட்டையும் பெற்றிருக்கிறது. இதுல பார்க்கும்பொழுது சர்ப்ரைசஸ், ஆச்சரியங்கள், சர்ச்சைகள் இவையும் நிரம்பி இருக்கின்றன அப்படின்னு சொன்னால் மிகையில்லை. எதிர்க்கட்சிகள் இதை விமர்சனமும் செய்கின்றன. இது ஒரு விளம்பரம் தேடும் முயற்சி. பல்வேறு கட்டங்கள்ல ஆட்சியில் இருந்த திமுக அப்பொழுதெல்லாம் மக்களை இது போன்ற நிகழ்வுகள் மூலம் சந்திக்காம இப்படி இந்த ஒரு புரோகிராம் மூலமாக சந்திப்பது அப்படிங்கிறது விளம்பர தேடல் அல்லாமல் வேறொன்றும் அல்ல அப்படிங்கிற விமர்சனங்கள் எதிர்க்கட்சி தரப்பிலும் முன்வைக்கப்படுகிறது. இது ஆரோக்கியமானதா? ஒரு மாஸ் பீப்புள் கான்டாக்ட் புரோகிராம், மக்களை நேரடியாக தலைவர்கள் சந்திப்பது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை என்ற வகையில இது ஆரோக்கியமானதா, புதிய முயற்சியா, அல்ல எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது போல விளம்பர தேடலா? விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு ஷேக் தாவூத், ஆளும் அதிமுகவுடைய தோழமை கட்சியான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ் அவர்கள் இணைகிறார். உங்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதே போல நம்முடைய இணைகிறார் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய இணைகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாலு அவர்கள். வழக்கறிஞர் பாலு அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ராதாகிருஷ்ணன் கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். தலைவர்களுக்கு 1000 சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடும் கட்சிகள்ல. இல்ல ஆட்சிக்கு வரும்பொழுது அரசு அதிகாரத்திலே கம்யூனிகேஷன் முறைகள் 1000 இருந்தாலும் நேரடியா பலதரப்பு மக்களை சந்திப்பதற்கு நிகராது ஆயிட முடியாது என்ற வகையில திரு மு.க. ஸ்டாலினுடைய இந்த முயற்சி வெவ்வேறு தரப்பை சந்திச்சிருக்கிறார். வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய மக்களை சந்தித்திருக்கிறார் என்ற வகையில இது ஒரு ஆரோக்கியமான முயற்சியா பார்க்கிறீங்களா, அல்ல இதுல ஆப்டிக்ஸ் நிறைய இருக்கு, சப்ஸ்டன்ஸ் குறைவா இருக்கிறது மற்றும் ஒரு பிஆர் எக்ஸசைஸ் நினைக்கிறீங்களா? இல்ல, பிஆர் எக்ஸசைஸ்ங்கிறது அதுல டெபினட்டாக இருவேறு கருத்து இருக்க முடியாது. அதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு தலைவன் அதாவது ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்த ஒரு மனிதன் இறங்கி சென்று அது கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து சென்னை வரையிலான அத்தனை முடிந்த அளவுக்கு 12,000 கிராமங்களுக்கு போலனா கூட 234 தொகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று அங்க இருக்கிற பெண்களோடு, சிறு பிள்ளைகளோடு, அதே போல காலேஜ் பசங்களோடு கலந்துரையாடல் என்று சொன்னால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி தான். அது என்ன, இந்த மழை வெள்ளத்தில், நவம்பர் டிசம்பர் மழை வெள்ளத்தில் பார்த்தோம், ஆட்சியாளர்கள் யாருமே இல்லாத ஒரு டைம்ல கூட ஸ்டாலின் குளத்தூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்திருக்காரு. அது அந்த ஒரு இதுல கோணத்துல பார்த்தாலும் சரி, வேற எந்த ஒரு இதுல பார்த்தாலும் நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு நடைமுறை தான். இது எல்லா தலைவர்களும் கடைபிடிக்க வேண்டும். அதைதான் பார்த்தாங்க, மிச்ச இருக்கிற தலைவர்களும் அதை கடைபிடிக்க பார்த்தாங்க. ஆனா முடியல. ஏன்னா திமுகவுக்கு அவ்வளவு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது ஒவ்வொரு ஊர்ல சென்றாலும் அவங்க அந்த கரைவேட்டி இல்லைனா கூட அந்த பேண்ட் அணிந்த தன்னுடைய கேடர் அதுக்கான ஆர்கனைசேஷன் செய்து விட்டுதான் அங்கிருந்து அவங்க மறைமுகமாக நிக்கிறாங்க. சோ அதனாலதான் அந்த கேடருடைய அந்த ஆர்கனைசேஷன் கேப்பபிலிட்டி இல்லைன்னா ஒரு தலைவனுக்கு இது செய்ய முடியாது என்றதும் விளக்குச்சு. அது அன்புமணி போன போதும், விஜயகாந்த் போன போதும், வாசன் போன போதும் நாம பார்த்தோம். சோ அதனால இது obviously differ. The point happens to be that it also energized the cadre. தொண்டர்களுக்கு ஊக்கம் கொடுத்த ஒரு தொடக்கத்துல தொண்டர்கள் வேண்டாம், கரைவேட்டி வேண்டாம் என்ற ஒரு நிலையை எடுத்தார்கள். அதுல நிறைய பேர் பெரிய ஒரு ஆதங்கம் வந்துச்சு. அதை செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து கலைச்சிட்டாங்க. ஒரு 4 ஸ்டேஜ் சார் கூட முன்னாடி பேசினாரு. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஆதங்கத்தை அவங்க கலைச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இது ஆல்சோ பிஆர் எக்ஸசைஸ். அதனாலதான் இது ஒரு பிஆர் எக்ஸசைஸ் கூட நான் கூறுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு இதுல இருந்து அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பெரிய ஒரு டீமே ஒர்க் செய்து கொண்டிருந்தது. அந்த டீம் என்னென்ன குறைபாடுகள் இருக்குதோ அதெல்லாம் நீக்கிக் கொண்டு ஸ்டாலின் இஸ் த ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே, ஸ்டாலின் என்றால் திமுக, திமுக என்றால் ஸ்டாலின் என்ற அளவுக்கு கொண்டு சேர்த்தார்கள். ரைட். இது ஒரு விளம்பர யுக்தியோட கலந்த ஒரு ஆரோக்கியமான நடைமுறையா நீங்க பார்க்கறீங்க. ஓகே.
என்னுடைய கேள்வி திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கு, இந்த ஒரு பயணம் யார்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோ இல்லையோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டையும் அதனது பொதுச் செயலாளருக்கும் முதலமைச்சர்ட்டையும் இது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் இம்பாக்ட இந்த ஒரு பயணமானது, திரு ஸ்டாலினுடைய பயணமானது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் மிகையா திரு ஷேக் தாவூத்? இல்ல, அதாவது இது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொன்னா, அருமை சகோதரர் சொன்னதை போல, ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை போல, உங்களை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட நீங்க காட்டி நீங்க ஓட்டு வாங்கணும், மக்களை சந்திக்கணும், மக்களை பார்க்கணும், அடுத்த தேர்தலில் நீங்க ஜெயிக்கணும், அதுக்காக ஏற்பாடு பண்ணி நீங்க உங்களா ஒவ்வொரு ஊரா போய் பார்க்கறது, அதுக்கு உண்டான செலவு பண்ணி அதுக்கு உண்டான ஆளுகளை நியமிச்சு அங்கங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதுல நம்ம போய் பேசுறது அப்படிங்கிறது இதற்கு முன்னால நாங்க கூட்டம் போட்டு பேசியிருக்கோம். இதுக்கு முன்னால நீங்க அண்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னால இருந்த தலைவர்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கூட்டம் போடுவாங்க, அந்த கூட்டத்தில் மக்களை எல்லாம் சேர்த்து வச்சு அங்க பேசுவாங்க. இப்ப அதே வேற மெத்தட்ல ஊரா போய் இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி கூட்டம் இது கொஞ்சம் வேற மாதிரியான உள்ள ஒரு நல்ல பொலிட்டிக்கல் இம்பாக்ட் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது அதிமுக வரைக்கும் இது உணரப்படுது அப்படின்னு இல்ல, நான் அந்த மாதிரி அதை சொல்ல வரல. எல்லாரும் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இவர் மாத்திரம் செய்யல. இப்ப நீங்க அதிமுக பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் ஊருக்கு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஊருக்கு மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரம் அதாவது எல்லா கட்சிகளும் எல்லாமே அவங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஹரி செஞ்சுட்டு தானே இருக்காங்க. இது ஒரு மிகைப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாலும் ஜெயலலிதா சமீபத்தில் அரசியல் உரையாற்றிய நிகழ்வுகள் பிரதானமா 2. ஒன்று டிசம்பர் மாத இறுதியில் நடைபெற்ற அதிமுகவுடைய பொதுக்குழு, இன்னொன்று நேற்று முன்தினம் நடைபெற்ற அதிமுக மூத்த பிரதிநிதிகளுடைய திருமண விழா. 2த்திலையும் குட்டி கதைகளோடு ஜெயலலிதா இதைத்தான் விமர்சிக்கிறார். விஜயகாந்துடைய பயணத்தையோ இல்லாட்டி அன்புமணியுடைய பயணத்தையோ இல்லாட்டி வேற தலைவர்களுடைய பயணத்தையோ திரு வாசன் மேற்கொள்றார், அதையெல்லாம் விமர்சிக்கல. இந்த நமக்கு நாமே பயணத்தை சுட்டிக்காட்டி ஜெயலலிதா விமர்சிக்கிறார் அப்படிங்கும்போது இது ஒரு கணிசமான தாக்கத்தை உங்கள் மத்தியில உணர்த்தி இருக்கும். இல்ல, கணிசமான தாக்கத்தைங்கிறது இல்ல. அடுத்து சொல்றதுக்கு உள்ள கட்சி முன்னால ஆண்ட கட்சி அப்படிங்கிற அந்த நிலை இருக்கலாம் இல்லையா? முதல்ல திமுக ஆண்டு இருக்கு, அதுக்கப்புறம் அதிமுக ஆண்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஆண்ட கட்சியை சார்ந்தவர்கள் பெருவாரியான கேடர் உள்ள ஒரு கட்சி. அப்ப அதுக்காக வேண்டி அவங்க அடுத்த நிலையில இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத அதை குறிப்பிட்டு மத்தவங்களுக்கு இல்ல. அவரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி மத்தவங்களுக்கு கேடர் இல்ல. மத்த இடங்கள்ல செய்யறதுக்கு அவங்களும் போயிருப்பாங்க, அவங்களுக்கு கேடர் இல்ல. இருக்கிறவங்களதான் ஒரு பொசிஷன். ஆமா, அடுத்து ஒரு பொசிஷன் யாருக்கு வர முடியும், யாரு செய்ய முடியும்? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியா தேமுதிக இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல அந்த அளவுக்கு. அதாவது அவர் எதிர்கட்சி தலைவரானார், அதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய இதுதான் காரணம். அவர் தான் அதை கொடுத்தாங்க. இல்லைன்னா அவருக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு உள்ள வாய்ப்புகளும் அதுவும் வர வாய்ப்பு இல்ல, அவருக்கு அந்த நிலை இல்ல. ஆனால் இவரை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக கழகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்காரு. அப்ப திமுக கழகம் ஒரு ஆண்ட கட்சி, அந்த கட்சியினுடைய பலமான எதிரி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க அதை செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அதை வேலையை செய்யறாங்க அப்படிங்கறது தான் அவங்க சொல்றாங்க. அதை நீங்க விமர்சனம் கேட்கறதுனால அந்த பதில சொல்றோம். ஆனால் மற்ற நிலையில நீங்க பாத்தீங்கன்னா யாரும் கேட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா 2 குட்டி கதைகளை அவங்களுடைய நிலைப்பாட்டை தான் அதை சொல்றாங்க. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாராளமாக நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா கட்சியும் அதிலும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளிலும் பல மேடைகள், பல கூட்டங்கள், பல இதுகளை போட்டு சந்திச்சிட்டு இருக்காங்க, மக்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்குள்ள நலத்திட்டங்கள், நல உதவிகள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில இதை அவ்வளவு ஒரு பெரிய இதாக நினைக்கல. இவங்களுடைய வேட்கை இவங்க செய்யறாங்க. அதனால இதை பெருசா நம்ம அதை பெருசுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுடைய பெருசுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதுதான் மற்ற அரசியல் எதிரிகளை காட்டிலும் பெருசா பேசப்பட்டதுனால இது உங்க மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோங்கிற கேள்வி இல்ல. ஒரு பெரிய தாக்கம் எதுவும் இல்ல. அம்மா அவர்களும் இதை என்ன சொல்றாங்கன்னா, இப்படி அவங்களும் முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்றாங்க. வேற யாரையுமே சொல்லலையே. திரு ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அல்ல, இல்ல பயணத்தை குறிப்பிட்டு நீங்க வெங்காயம் முட்டை கதை இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா அதுல 2 கதை சொன்னாங்க. ஒரு பூனைக்குட்டி கதையும் சொன்னாங்க,
பூனைக்குட்டி கதை, அந்த பூனைக்குட்டி கதையை நீங்க பாத்துருக்கணும்ல. பூனைக்குட்டி எப்படிப்பட்ட அரசியல் இல்ல அது உங்களுக்கு அது புரிய முடியலன்னு அர்த்தம். அந்த பூனைக்குட்டி எப்ப கவும் எப்ப விடுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எதையும் செய்வேன் அப்படிங்கறத தெளிவா கதை முடியும் போது யாரையும் குறிப்பிட்டு யாரையும் குறிப்பிட்டு அப்படிங்கறத அப்ப நீங்க அந்த கதையினுடைய நுட்பம் புரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும். இல்ல இந்த கதையில யாரையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லல. ஆனா பொதுக்குழுல நடந்த பொதுக்குழுல அவங்க சொன்னும் போது ஒரு குட்டி கதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுடைய அவங்க வந்து ஊர் ஊரா போய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு மனக்கோட்டை கட்டி கொண்டு இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கும் போது அவர் ஒரு ஃபேக்டர், அவர் முக்கியமான இன்னைக்கு நிலையிலும் அதைத்தான் சொல்றாங்க. அப்பாவும் சொல்றாரு, புள்ளையும் சொல்றாருங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் சொல்றாங்க. இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது நீங்க முதலமைச்சராக சரி அது அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப முன்னொரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு, தலைவர்கள் அவங்க பெரிய ஃபேக்டரா கருதல, அப்பாவையும் மகனையும் இருவரையுமே முக்கியமான ஃபேக்டரா கருதுறாங்க. இல்ல அதுதான் சொல்றாங்க. அவங்களுடைய நிலைப்பாட்டு அதுல சொல்றாங்க. அது முக்கியமான ஃபேக்டரா இல்ல, அவங்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கு, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இப்படி இருக்குங்கிறத சொல்றாங்க. மற்ற இடங்கள் எங்கேயுமே பிரச்சனை இல்ல, அது வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள தகுதி அவங்க அவசியம் இருப்பதனாலதான் அவ்வளவு நிலையில அவங்க இல்லைங்கிறதுனாலதான் அது சொல்லல அவங்க. ஓகே, திரு பாலு அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். அதுக்கு பிறகு திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட வரேன். 234 தொகுதிகள், 4.5 லட்சம் மனுக்கள், ஒரு சக எதிர்கட்சியாக இது போன்ற ஒரு முயற்சியை ஒரு கட்சி மேற்கொண்டிருக்கு. நீங்களும் பல மண்டல மாநாடுகள் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்களும் மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கீங்க, மாற்று கருத்து இல்ல. இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நீங்க ஒரு பாராட்டக்குரிய முயற்சியா கருதலையா திரு பாலு? முதலில் இந்த முயற்சியை திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு இயக்கத்தில் தன்னை முன்னிலைப்படுத்த, மீண்டும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எடுக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முயற்சி என்ற அடிப்படையில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த நாட்டினுடைய துணை முதல்வராக, மேயராக, முதலமைச்சருடைய மகனாக, ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நபராக முதலாக 234 தொகுதிகளுக்கு பயணம் செய்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட சொன்னார்கள், மீது யாருமே செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள், கரகேட்டி கட்டியவர்கள்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு ஒதுங்கி போனார்கள் என்று சொல்றார். என்னுடைய தாழ்மையான கேள்வி இந்த விவாதத்தின் மூலமாக எழுப்புவது என்னவென்றால், எந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார்? அவர் மக்களிடம் சென்று நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, நீங்க விவசாயம் செய்றீங்களா, உங்களுக்கு வேலை இல்லையா, ஐயோ உங்களுக்கு வீட்டுல தண்ணி வரலையா, உங்களுக்கு பேருந்துலாம் இல்லையா, உங்களுக்கு சாலை வசதி இல்லையா என்பதை கேட்பதற்காக இவர் பயணம் செய்திருக்கிறார். இவர் இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது ஒரு இடத்துல சொல்றார், நாங்கள் பல தவறுகளை செஞ்சிட்டோம், மீண்டும் அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டோம், மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஒரு இடத்துல சொல்றார். ஆனால் இந்த 25 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன வார்த்தை நான் பகிரங்கமாக சொல்லவே முடியாது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள், ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்லவே முடியாது. இவர் மன்னிப்பு தொலைவில் இருக்க ஒரே ஒரு செய்தியை ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக ஒரு கொள்கை திட்டத்தை உருவாக்கி வேலை வாய்ப்பில், விவசாயத்தில், பொருளாதாரத்தில், கல்வியில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறது என்ற நோக்கத்தோடு அந்த மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக பயணம் செய்திருந்தால் அதை நாம் விமர்சனம் செய்ய முடியும். ஆனால் அதை செய்யாமல் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி, இந்த முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இந்த பயணத்தின் போதே சில பிராமிசஸ் கொடுக்கிறார், லோகாயுக்தா கொண்டு வரேன், மதுவிலக்கு கொண்டு வரேன்னு. இதை தாண்டி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் வெளிவந்துடல அப்படிங்கறது நீங்க கவனிக்கணும். அது ஒரு வாய்ப்பா இருக்காதா மக்களுடைய குறைகளை கேட்பது? தேர்தல் அறிக்கை ஒரு திராவிட போகும்பொழுது நான் என்ன திரு ஹரி அவர்களே இதை சொல்லிடுறேன், ஒரு தனிநபரால் இது போன்ற மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லக்கூடியது இவர் யாரை வைத்து கொண்டு வர போகிறார்? ஊழலை ஒழிப்போம் என்று பொன்முடி அவர்களை வைத்து, ஏவா வேலு அவர்களை வைத்து, துரைமுருகன் அவர்களை வைத்துக் கொண்டு
இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல ஊழல்களை செய்தவர்களை வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு வாக்குறுதியை அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு ஊழல் வழக்கு இருக்கு. ஊழல் வழக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து ஊழலை பத்தி நீங்க பேசாதீங்க சார். ஒரே ஒரு செய்தி, ஊழலை பத்தி நீங்க பேசாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஊழலை பத்தி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. பண்ணீங்களா ஜெயராஜ்? ஒரே ஒரு நிமிடம் நிறுத்துங்க. இருங்க இருங்க இருங்க, நான் முடிக்கிறேன். இருங்க இருங்க இந்த விவாதம் என்பது ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு. இந்த விவாதத்துல ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு தொடர்பான செய்திகளை மட்டுமே நான் பேச ஆசைப்படுறேன். இல்ல இதற்கு நீங்க தகுதி இருக்கா என்று சொன்னால் இல்ல. இன்னொன்று நீங்க சொல்றீங்க ஒரு தனிநபரை முன்னிறுத்திய ஒரு விஷயம் அப்படின்னு. இது தனிநபரை முன்னிறுத்திய விஷயம். நமக்கு நாம என்ன மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு திரு அன்புமணி ராமதாஸ் படம் போடுறீங்களா? ஒரு கொள்கையை முன்னிறுத்தியதா? காமெடின்னு தெரியும். டோன்ட் கெட் பர்சனல். நான் இதை ஒட்டியுமே கேட்டுக்கிறேன். என்னுடைய கேள்வி என் உரிமையுள்ள கேள்வியை கேட்டிருக்கீங்க. நான் பதில் சொல்ல விரும்புறேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக கட்சியால் அறிவிக்கப்பட்டு மாநாட்டில் கொண்டு வரப்பட்டு முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் செல்கிறார் ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த நிலையில் இருந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார்? முதலமைச்சர் தலைவராக இருக்கிறார், பிரச்சார குழு தலைவராக, இவர் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக, கட்சியினுடைய தலைவராக இவர் இருந்தால் அவர்களை அடக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். ஆனால் கலைஞருடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக, கலைஞருடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக அதை தகுதியாக வைத்துக் கொண்டு அந்த தகுதியின் அடிப்படையில் பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள் சேர்த்த செய்தி என்ன என்பதை தயவு செய்து நிகழ்ச்சியை நடத்த விடணும். நானும் குறுக்க கேள்விகள் கேட்டுட்டு இருக்கேன். உங்கள்ட்ட உங்களோட சான்ஸ் வரும்போது யூ கேன் டெஃபினெட்லி ஒரு செய்தி நான் சொல்றேன். திரு பாலு, என்னுடைய கேள்வி எடுத்துக்கோங்க. இப்ப முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டா நாங்க செய்யறோம், அறிவிக்கப்பட்டதுனால செய்யறோம் அப்படிங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமது அரசியலமைப்பு சட்டத்துல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு அந்தஸ்தே கிடையாது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அந்தஸ்து கிடையாது. இன்னொன்னு துணை முதலமைச்சரா இருந்திருக்கிறவர் அவர், அந்த கட்சியில முன்னிறுத்தப்படக்கூடியவர் அவர். அப்படிங்கும்போது ஒரு பொருளாளர் மேற்கொள்ளக்கூடாதா? இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரா, முன்னணி தலைவரா ஒரு பயணத்தை மேற்கொள்றது அப்படிங்கிறது தவறா எப்படி கருதுறீங்க? அதாவது நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன். ஜெயராஜ் அவர்கள் நான் சொல்லக்கூடிய செய்தி எதுவுமே வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காக கூச்சல் போடுறார். ஆனா அவர் பேசுறப்ப நான் பேசவே மாட்டேன். அவர் சொல்றாரு, நீங்க இந்த முயற்சியை மேற்கொள்கின்ற பொழுது கட்சி உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கி அதற்கான ஒரு பொதுக்குழுவை கூட்டி இதற்கான வரைவு திட்டத்தை உருவாக்கி அதற்கு பிறகு நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கட்சியினுடைய செயல்பாடு, ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே விதத்தில் இன்னைக்கு அவங்க அரசியல் புரிதல் அவ்வளவுதான். கட்டியவர்கள் களை வெட்டுவதை பார்க்க முடியாது, ஷூ போட்டு இருக்கவரு ஏர் ஓட்டுறத பார்க்க முடியாது, இன்னும் சொல்ல போனா டீ குடிக்கிறத பார்க்க முடியாது. ஒரே ஒரு நாள் இந்த நமக்கு நாமே திட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு நாள் கொளத்தூர்ல ஏதாவது ஒரு டீ கடையில் டீ குடிச்சிருந்தார்னா அங்க இருக்கக்கூடிய வயதான பார்ட்டி ஒருவர் அவர் பார்த்திருக்க பாருங்க. துணை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எங்கள் தளபதி பயணம் செய்தது 5 லட்சம் கிலோமீட்டர். துணை முதல்வராக இருக்கின்ற பொழுது எங்கள் தளபதி பயணம் பண்ணது 5 லட்சம் கிலோமீட்டர். போட்டாலும் நான் கட்டாயமாக பயன் தருவேன், பயணம் செய்யலாம் என்று கலைஞர் சொன்ன வசனத்தை நம்பி வாக்களித்து தூங்கி வழக்கில் லட்சம் கோடி ரூபாயை இன்றைக்கு கொள்ளையடித்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த ஊழல் ஏமாற்று விடக் கூடாது என்பதை
மிக கவனத்தோடு பணிவோடு இந்த விவாதத்தின் மூலமாக நான் சொல்லி ஆசைப்படுகிறேன். எல்லாவற்றையும் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். அதாவது நீங்க ஆதாரம் இல்லாம அடிப்படை ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு பண்றாரு, அதை நம்ம எப்படி சார் அனுமதிக்க முடியும்? நான் கையில் ஆதாரம் வச்சிருக்கேன். 5 லட்சம் கிலோமீட்டர் துணை முதல்வர் பயணம் பண்ணிருக்காரு, ஆதாரம் இருக்கு. நமக்கு நாம திட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கல. என்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு தெரியுங்களா? 2007 ஆரம்பிச்சிருக்காரு. தமிழரசு வந்து சட்டசபையில் வைக்கப்பட்டது அவை பிடிப்பு. நான் வச்சிருக்க கையில கிராம கிராமமா போய் உட்காந்து பாத்துருக்காரு. நீங்க பழைய ரெக்கார்ட் பார்த்து எடுத்து பாருங்க. நான் சொல்றது ஆதாரம். நமக்கு நாமே அப்படிங்கிற பேர் நமக்கு நாமே திட்டத்தினை 2008ஆம் ஆண்டு மீண்டும் செயல்படுத்த அரசு முடிவு செய்கிறது. முடிவு செய்து ஒரு திட்டமாக வைக்கிறாங்க. இது வந்து சார், இது வந்து ஒரு பயணம், அது ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் பெயரை ஒரு பயணத்துக்கு வைக்கிறார். 68 கோபாலபுரத்துல கோபாலகிருஷ்ணன் தெருவுல கலைஞர் மன்றம், திமுக இளைஞர் மன்றம் ஆரம்பிச்சு அரசியல் வந்தவர் சார் எங்க தளபதி. இன்னைக்கு அவர் கையில நீங்க இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன் ஒரு தழும்பு இருக்கு, காலில் தழும்பு இருக்கு, மிஸ்ஸா தழும்பு. இன்னைக்கு இருக்கிற தியாக தழும்பு இருக்கிற ஒரே அரசியல் தலைவர் எங்க தளபதி தான். இன்னைக்கு வரைக்கும் ஊழல் வழக்கு கிடையாது. 2 முறை மேயர் சென்னைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். சட்டமன்ற உறுப்பினர். இந்த விவாதம் என்பது சட்டமன்ற உறுப்பினர். இந்த விவாதம் என்பது நமக்கு நாமே பற்றி பேசுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன தகுதி இருக்கிறது? திட்டத்தின் மூலமாக செய்தது அத சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், கொண்டு சென்ற செய்தி மக்கள் என்ன செய்தியை சொல்லிருக்கீங்க சார்? நீங்க நிறுத்தி சார். நான் என்ன பத்தி நீங்க சொல்லக்கூடாது. நான் என்ன பத்தி நீங்க சொல்லக்கூடாது. இதை சொல்லி இருக்கோம். நான் என்ன பத்தி நீங்க சொல்லக்கூடாது. அரசியல் மாற்றத்தை எங்களுடைய பயணம் மேற்கொண்டிருக்கிறது. நாங்கள் தெளிவாக சொல்றோம் சார். திண்டிவனம் நகராட்சியை கூட இதுவரைக்கும் தனித்து நின்று கைப்பற்றாத ஒரு கட்சிக்கெல்லாம் நான் பதில் சொல்லி என் நேரத்தை வீணடிக்க ஜெயராஜ் ஆரோக்கியமா பேசிட்டு இருக்கேன். நான் என்ன தப்பா பேசுறேன்? நான் என்ன பேசுறேன்? அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன கேட்கிறேன், இது வந்து அங்கீகாரமற்ற பயணம். இவர் எப்படி சொல்லுவாரு? முதலமைச்சர் வீட்டிலிருந்து வெளியே வர மறுக்கிறாங்க, கோட்டையில் இருக்காங்க. எப்ப கோட்டைக்கு போறாங்க, எப்ப உடநாட்டில் இருக்காங்கன்னு தெரியாது. ஓய்வு எடுக்கிறாங்க. முதலமைச்சர் ஓய்வில் இருக்கிற பொழுது எதிர்கட்சியாக கூட இல்லாத சார். நான் கேட்கிறேன், நாங்க வந்து போறோம், மக்களை பாக்குறோம், நீங்களும் பயணம் பண்றீங்க. அந்த பயணத்தை பத்தி நாங்க ஏதாவது விமர்சனம் பண்றோமா? உங்களை பத்தி நாங்க ஏதாவது தவறா சொல்றோமா? நீங்கள் வந்து அங்கீகாரமற்ற முறையில் நடந்து கொள்கிறார் என்ற வார்த்தை எப்படி பயன்படுத்த முடியும்? நான் என்ன கேட்கிறேன் சார், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சார் எங்களை. அதை பத்தி யாரை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. சரிங்களா? களத்தில் எனக்கு எதிரிகளே கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்ன முதலமைச்சர் பேசுகின்றார். இதை பற்றி 2வது முறை பேசியிருக்கிறார். நாங்க என்ன சொல்றோம் சார், தெளிவா இருக்கும். உண்மையான தகவல் உங்களுக்கு போகுது போலீஸ் மூலமா. எவ்வளவு லட்சம் மக்கள் கூடுறாங்க, நான் கேட்கிறது 11,000 கிலோமீட்டர் பயணம் பண்ண இன்னொரு தலைவரை நீங்க சொல்லுங்க. நாங்க இந்த 10,000 கிலோமீட்டர் இவரு பயணம் பண்ணிருக்காரு. சார் ரோட்ல நடந்து போறது ஒரு பயணமா சார்? மக்களை சந்திக்கிறேன் சார். வீட்டுக்குள்ள போய் ஒரு இடத்துல தமிழ்நாட்டுடைய எல்லா மக்களுக்கும் மதுவிலக்கு ஒரு இடத்துல போய் இவரு சொல்றாருல்ல, என்ன நடந்திருக்குதுன்னா விவசாயமா இவர் பார்த்தாரான்னு கேக்குறாருல்ல. பாலு அண்ணனுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், 1,45,000 குழுக்களுக்கு 100 மணி நேரம் நின்று கொண்டு மகளிர் சுய குழு கொடுத்திருக்காரு. எப்படிங்க 100? அப்ப அது உழைப்பு இல்லையா? இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் சார், இதுக்கு முன்னாடி இதே நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் 2 குட்டி கதை சொன்னாங்க அப்படிங்கறத ஒரு அங்கீகாரமா எடுத்துக்கிறீங்களா? உங்களுக்கு இல்ல திமுக நாங்கள் திரும்ப சொல்லுவது, எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை என்று சொன்ன முதலமைச்சர் இதை பேசுகிறார். அப்பொழுது இது வெற்றி எங்களுக்கு. இதை முக்கியமான விஷயம் சொல்லவா, மகளிர் சுய உதவி முன்பும் பின்பும் இல்ல இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிற மனநிலையை ஒருங்கிணைக்கிறார். அதுதான் இந்த விடியல் மீட்பு பயணம். வேற ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு. மற்றவர்கள் பேச்சுக்கிறேன் அவசியமே. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, இடைவெளிக்கு முன்னாடி நான் முன்வச்ச கேள்விதான். ஒருவேளை திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இந்த பயணம் நடந்திருக்குமானா இன்னைக்கு இதற்கு கிடைத்திருக்கக்கூடிய இம்பாக்டை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். திரு பாலு தான் கேள்வியா வைக்கிறார். பாலுடைய விமர்சனத்துக்கு இடமில்லாமல் இருந்திருக்கும், இதனது இம்பாக்டும் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னா மறுப்பீங்களா? இல்ல, அது நிச்சயமாக நான் மறுப்பேன். ஏன்னா திமுக என்ற கட்சியில நீங்க இப்ப ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர் தான் யாரு டிஎம்கே பிரசிடண்டா இருந்தாங்களோ அவங்க தான் முதலமைச்சராக இருக்காங்க. அதுதான் கீழ்வழக்கம். அந்த வழி தான் நடந்தது. 2வதாக திமுக
இந்த ஒரு 20 இயர்ஸ் ஒரு 20 வருஷ காலம் பாத்தீங்கன்னா தனித்து போட்டியிட்டு அதிகாரத்துக்கு வரவில்லை. எப்பவுமே ஒரு அலை கூட தான் வந்திருக்கு. அந்த அலை எப்போ வருவான்னா அது தலைவரா இருக்கிறவர் தான் அதனுடைய the legitimacy for an ally comes from the president of the party. It doesn't come from the treasurer of the party. So நீங்க அறிவித்தா கூட அவங்க whether it is a DMDK or a Congress and all they refuse to deal. நாளைக்கு குலாம் நபி ஆசாத் கூட வராரு. 2011 தேர்தல்ல இருந்த நிலைமை வேற. இன்னைக்கு 2014ல இந்த தேர்தலை கையாடுறதுல ஸ்டாலின் ஒரு முக்கியமான பங்காற்றினார் கம்பேர் டு 2011. இந்த தேர்தல்ல அவர் முன்னிறுத்தப்படுவது அப்படிங்கறது வீச்சுங்கிறது அதிகரிச்சிருக்கு. சோ ஒரு இயல்பா காடர் லெவல்ல அவங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட அவங்க வெளியில சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம் ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுவார் அப்படிங்கிற எண்ணம். அதற்கான சூசகமான அறிகுறிகள் எல்லாம் கூட திரு கருணாநிதி அவர்களே வெளிப்படுத்தினார். ஆக இந்த பயணத்தை மாநிலம் முழுக்க மேற்கொள்றது திரு ஸ்டாலின் தான். ஒருவேளை முன்னிறுத்தப்பட்டிருந்தா நீங்களே சொன்னீங்க காடர் லெவல் பூஸ்டா இருக்கு, அவங்களுடைய மொரால் பூஸ்டா இருக்கு, அது இன்னும் கூட ஆயிருக்கிறதுக்கு தானே வாய்ப்பு இல்ல. அதாவது நீங்க இதுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் தெரிய வேணும்னா கருணாநிதி யாரு என்ற ஒரு கேள்வி எழுது. அப்ப கருணாநிதி ஒரு முடிச்சூர நிக்கிறாரு, ஒரு சைதாப்பேட்டையில போய் நிக்கிறாரு, தன்னுடைய ஊர்ல திருவாரூர்ல போய் நிக்கிறாரு. அதற்கு இருக்கிற இம்பாக்ட் என்ன, ஒரு ஸ்டாலின் போய் இதே இடங்களுக்கு இருக்கிற இம்பாக்ட் என்ன பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈவன் கம்பேரபிள். சோ அந்த ஒரு நிலைமை இருக்க கட்சியிலே எல்லாத்துக்கும் அவரும் சென்னையிலே பல தொகுதிகள் நின்று இருக்காரு. ஒரே தனக்குன்னு ஒரு சேஃப் சீட்டுன்னு மட்டும் தேர்ந்தெடுத்தது இல்லையா? நிச்சயமாக. அதாவது அவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கிற இன்றைக்கும் 92 வயதானதால் கூட இன்றைக்கும் அந்த கட்சியில் அவரை மிஞ்சி இல்லைன்னா அவரை தாண்டி ஒரு அந்த nobody can steal the marks away from him. அது நம்ம இந்த அஜிடேஷன் கூட பார்த்தோம். இந்த ஃப்ளட்டுக்கான அஜிடேஷன் சேப்பாக்கள் கூட பார்த்தோம். எவ்வளவோ பெரிய ஒரு ஸ்பீச் கையில வச்சுட்டு அதை எப்படி தூக்கி வீசி இருந்து கொண்டு நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்ற வந்திருக்கேன்னு சொல்லி கேடரை பார்த்து சொல்றாரு பாரு. ஒரு 100 பேர் முன்னாடி அழகான். இதுதான் கருணாநிதியோட இம்பாக்ட். இந்த இம்பாக்ட் ஸ்டாலினுக்கோ வேற யாருக்கோ அந்த கட்சியில வராது. ஒப்பிடக்கூடாது, ரொம்ப கஷ்டமான சார் சொல்றது இல்ல. எங்க தளபதியை ஒட்டுக்கொண்டார். நான் என்ன கேட்கிறேன், நின்ற தேர்தலில் அத்தனை தேர்தலும் வென்ற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் தான். அவரோடு போய் நீங்க யாரையும் ஒப்பிடக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், நான் நம்ம தொலைக்காட்சி விவாதத்திலையும் சொல்லியிருக்கேன், பல தொலைக்காட்சி விவாதத்திலையும் சொல்லியிருக்கேன், எங்கள் தலைவர் கலைஞர் மூலவர், எங்கள் தளபதி உற்சவர். இது பல பேருக்கு பிடிக்காது, ஆனாலும் கூட இதில் இருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியும். முன்னாடி நீங்க பஞ்ச கல்யாணி குதிரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குதிரை எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படுவாங்க. இப்ப இந்த தொகுதி இவர் போனார் இல்லையா, இது திமுகவுடைய பஞ்ச கல்யாணி குதிரை எங்க தளபதி. நீங்க அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நடக்கக்கூடிய தருணங்களை தவிர அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் இல்ல. சரி, நான் என்ன கேட்கிறேன், நீங்க பல பிரமுகர்கள், திமுகவுடைய பிரமுகர்கள், பிரதிநிதிகள் இதே அரங்கத்தில் தளபதி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒருவேளை அந்த லெஜிட்டிமசி சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அப்படிங்கிற லெஜிட்டிமசி இருந்ததுன்னா இந்த பயணத்துடைய தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கு. நல்ல கேள்வி சார் இது. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே கிடையாது திமுகவில். இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி எங்கள் தலைவர் கலைஞர் நெருக்கடி தான். நான் பகிரங்கமா சொல்றேன், இந்த மாதிரியான கேள்வி நீங்க எப்படி எங்களை கேக்குறீங்க? இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி திமுக முதலமைச்சர் வேட்பாளர் எங்க இருந்தது? இதுக்கு முன்னாடி என்னைக்காவது அறிவிக்கப்பட்டிருக்கோமா? பேரறிஞர் அண்ணா 67 பொதுத் தேர்தல் பிளீஸ் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கவில்லை, கட்சி நிற்குது, கூட்டணி வைக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன் சார், இதற்கு முன்னால் திமுகவில் இப்படி நடந்தது. கலைஞர் முதலமைச்சர் வேட்பாளராக தான் தேர்தலை சந்தித்திருக்கிறாரு, ஏன் திரு மு.க. ஸ்டாலினை நீங்க செய்ய மறுக்கிறீங்க? நீங்க கேட்டால் பரவாயில்ல. அந்த கட்டம் நான் என்ன கேட்கிறேன், இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சதென்றால் திரு கருணாநிதி அண்ணாதுரை இருக்கும்போது அவர் தான் முதலமைச்சர். அவர்கள் ஏன் சட்டமன்ற சீட்ல போட்டியிடாத போதும் கூட என்ன கேட்கிறேன், இப்ப இந்த நிலைமை என்ன தெரியுங்களா? இப்ப தெளிவாக கட்சியும் சரி பொதுமக்களும் சரி தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று. அதற்கான விஷயம் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சி மாற்றத்தை அகற்ற வேண்டும். இதுதான் எங்களுக்கு இருக்கிற இப்ப ஒரே கோல், எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். நீங்க தலைவர் கலைஞருக்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று தெரியும், அதை கரெக்டாக உரிய நேரத்தில் செய்வார். ஓகே, நான் திரு தாவூத் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இதனது இம்பாக்ட் பெரிய அளவுக்கு எல்லாம் அவங்க இன்னொரு பிரதான திராவிட கட்சிங்கிற அடிப்படையில விமர்சனம் செஞ்சோம் அப்படிங்கிறீங்க. மதுரை மாநகராட்சியில தீர்மானம் போடுறீங்க,
என்னன்னு திரு ஸ்டாலின் இங்க வரக்கூடாது, இங்க பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு. அதுவே காட்டலையா? அது நீங்க ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஜர்னியா ஒரு போற இடத்துல எல்லா இடத்துலயும் பேனர் வச்சாங்க. அதிமுக அரசுடைய சாதனைகளை வச்சாங்க. ஜெயலலிதா அம்மா போறப்ப நாங்க வைக்கலையே, சிஎம் போறப்ப நாங்க எந்த இடத்துலயும் அரசுடைய சாதனைகளை இவர் போற இன்னைக்கு குறிப்பிட்டு வச்சாங்க. 1000 பேனர் வச்சாங்க. எனக்கு தெரியும். அதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சூசகமாக சொன்ன கருத்தை நீங்க முதல்ல சொன்னீங்க. அப்ப அத ஜெயராஜ் மறுக்கிறார். ஜெயராஜ் என்னன்னா கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வரணும், கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது அதுதான் சூசகமாக அம்மா அவர்களும் சொன்னார்கள். அதாவது என்னன்னா அரசியல்ல அவங்க வெற்றி பெறணும், அவங்க வெற்றி பெறணும், அவங்க வெற்றி பெறணும், அவங்க உழைக்கணும், உழைப்பை உரமாக்கி அதுல வரணும் அப்படிங்கறது. அதுதான் அரசியல் பாடத்தை அவங்க கத்துக்கணும். அந்த கதையில சொல்றாங்க அரசியல் பாடத்தை அவங்க கத்துக்கணும் அப்படிங்கறத இல்ல அவங்க சொல்றாங்க. இல்ல அதாவது அதுதான் அவங்க சொல்றாங்க. பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை பத்தி ஜெயலலிதா அவர்கள்ட்ட கேட்கறத பத்தி கேட்ட போது அவங்க சொன்ன விஷயம் அவங்களுடைய இன்டர்னல் மேட்டர், நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆனா திமுகவை பத்தி நமக்கு நாமே பயணத்தின் பத்தியோ இல்லாட்டி அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா இல்லையாங்கிற விவாதத்தை பத்தியோ அவங்க விவாதத்துக்கு உட்படுத்தும் போது ஒரு இம்பாக்டா இல்லாட்டி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதை தானே புரிந்து கொள்ள முடியும். நீங்க தானே அது உங்களுடைய புரிதலுக்கு தானே விட்டுருக்கோம். அதாவது அந்த கதையை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் யாரையும் சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி புரிஞ்சுக்கங்க. அதுதான் அதனுடைய நிலை. அதுதான் நடந்த பேச்சுல அவங்க நேரடியா குறிப்பிட்டு சொல்லல, அதுதான் குறிப்பிடலன்ட்டாங்க. அதனுடைய நிலை. அதிமுக பொதுக்குழு டிசம்பர் 31 நடந்தது இல்லையா, அதுல மிக தெளிவாகவே சொல்றாங்க முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை நினைத்துக் கொண்டு கருதி கொண்டு ஊர் ஊராக போகக்கூடியவர், மன்னிப்பு கேட்கக்கூடியவர் அப்படிங்கும் போது டைரக்ட் ரெஃபரன்சஸ் எல்லாம் அவங்க சொல்லும் பொழுது ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதுங்கிறது இல்ல. அந்த நிலையில அது அங்க குடும்ப ஆட்சி இருக்கிறது, தனையனை கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் இதை சூசகமாக சொல்றாங்க, தெரிவிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த நமக்கு நாம பயணத்தை பத்தி நீங்க பல சமயங்கள்ல விமர்சிக்கும் பொழுது காப்பி அடிக்கிறார் அவரு அப்படிங்கிறீங்க. பல விஷயங்கள்ல பல எதிர்கட்சிகளிடையே ஒரு கருத்தொற்றுமை இருக்கும், கோரிக்கைகள் சார்ந்து இருக்கும். காவிரியிலயோ முல்லைப்பெரியிலயோ கச்சத்தீவிலையோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் பல கட்சிகளிடையே கருத்தொற்றுமை உண்டு. அதுபோல மதுவிலக்குல ஒரு நிலைப்பாடு எடுத்தா, லோகாயுக்தா வேணும் எடுத்தா, நாங்க சொல்லிட்டோம் அதனால காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைப்பது பொருத்தமா சரியா திருபால்? அதாவது கருத்தை காப்பி அடிப்பது என்பதும் ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் மாற்றி அதையே ஏற்றுக்கொண்டு சொல்வது என்பதும் வேறு. ஆனால் வார்த்தைகளையே காப்பி அடிப்பது என்பதுதான் நேரடியாக வெளிச்சத்துக்கு தெரிகிறது. எந்த வார்த்தை? முதல் கையெழுத்து என்று தமிழ்நாட்டில் முதலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார். அதே வார்த்தையை திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து என்று சொல்லுகிறார். லோக் ஆயுக்தா நாங்கள் வந்தால் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார் லோக் ஆயுக்தா வந்தால் நாங்கள் அதை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார். இதை தாண்டி நீங்க கண்டுபிடிச்சது இல்ல, திமுக கண்டுபிடிச்சது இல்ல. இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் இல்ல. உங்களுக்கு அந்த பார்வை இருக்கு. இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். லோக் ஆயுக்தா கொண்டு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், லோக் ஆயுக்தா கொண்டு வருவ இரண்டாவது கையெழுத்திடுவேன் என்று சொன்னார். ஆனால் லோக் ஆயுக்தா கொண்டு வரணும்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து சட்டம் இயற்றி அதற்கு பிறகு கொண்டு வர வேண்டியது. ஆனால் ஒரே ஒரு செய்தியை முடிச்சிடறேன். நீங்க ஒரே ஒரு விஷயம் நடுப்ப குறுக்கிட வேண்டாம். என்னன்னா 50 லட்சம் மக்களை ஸ்டாலின் அவர்கள் சென்று சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் தன்னோடு விவாதிக்க வரமாட்டார் என்பதற்காக 1.5 கோடி வச்சுக்கிறான். 1.5 கோடி ஜெயலலிதா அவர்கள் தன்னோடு விவாதிக்க வரமாட்டார் என்பதை தெரிந்து கொண்டு ஜெயலலிதாவோடு விவாதிக்க தயார் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், 1.5 கோடி பேரை சந்தித்த ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்கள் ஒருவரை கூட பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாமல் வந்ததனுடைய காரணம் என்ன? இன்னைக்கு பிரமாண்டமான பத்திரிகையாளர் நடந்திருக்கு. ஒரே ஒரு செய்தி, இன்னைக்கு மிகப்பெரிய பிரமாண்டமான பத்திரிகையாளர் ஹரி அவர்கள் 3 மணி நேரம் பேசியிருக்காரு. ஹரி அவர்கள் உங்களுக்கு தெரியல போல் இருக்கு. இடைப்பட்ட நேரத்தில் பத்திரிகையாளர்களுடைய கேள்வி தனித்தனியா வண்டியில போறப்ப சந்திச்சிருக்காரு.
1 to 1 தான் நடந்தது. ஹரி அவர்களை நடுவரா வச்சு ஒரு செய்தியை முன்வைக்க விரும்புறாங்க. பதில் வேண்டாம். நடுவர் அல்ல. இந்த ஒரே ஒரு விஷயத்தோட நான் நிறைவு செய்யறேன். அதற்கு பிறகு எனக்கு வாய்ப்பே வேண்டாம். சொல்லிடுறேன். என்னன்னா, ஹரி அவர்களை நடுவராக வைத்து இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். என்னன்னா, ஜெயலலிதாவோடு விவாதம் நடத்த தயாராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் நமக்கு நாமே சுற்றுப்பயணத்தை சென்று 1.5 கோடி மக்களை சந்தித்தவர் என்னோடு விவாதிக்க தயாரா என்று கேட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு விவாதம் நடத்த ஸ்டாலின் அவர்கள் தயாரா? அந்த விவாதத்தை ஹரி அவர்களே முன்னின்று வழி நடத்தட்டும். எத்தனையோ முறை எத்தனையோ முறை இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அவரே கொடுத்தாரு இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. ஜெயலலிதா அவர்கள் இல்ல, நான் ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்கிறேன், நீங்க அப்படி தனிநபரை வைத்து நாம் பேசக்கூடாது. சரிங்களா? பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது எனக்கு அதிலே கூட உடன்பாடு கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க விரும்பவில்லை. எனக்கு என்னுடைய கேள்வி, ஏன் நீங்கள் ஆளுங்கட்சியா இருக்கிறவரை கேட்க மறுக்கிறீர்கள்? முதலில் ஜெயலலிதா அம்மையோடு விவாதிக்கட்டும், அடுத்து எதிர்கட்சியாக இருக்கிற விவாதிக்கட்டும். நான் கேட்பது, முதலில் ஜெயலலிதா அம்மையோடு விவாதிக்கட்டும், நாங்க அதுக்கு பிறகு எங்க கூட விவாதிக்க நாங்க தயாரா இருக்கோம். இல்லங்க, நாங்க நீங்க விவாதத்துக்கு தயார். எங்கள் தளபதியை ஜெயலலிதாவை அழைக்கிறீங்க அப்படி இருக்க எங்கள் சமமான எதிரிகளோடு தான் சார் நாங்க மோத முடியும். இது வந்து வீடியோ கேம்ஸ் கிடையாது. இவங்க விளையாடுறது வீடியோ கேம்ஸ். நாங்க வால் சண்டை. நாங்க வந்து களத்துல வால் சண்டை. நான் திரும்ப சொல்றேன், தனிப்பட்ட நபரை பிளீஸ் சரி, நான் தனிப்பட்ட நபரை கத்தி சண்டை இந்த வீடியோ கேம்ஸ் சின்ன பசங்க கோலி குண்டு விளையாடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள நம்ம விளையாட முடியாது. களம் வந்து எங்களுக்கு தயாராக இருக்கிறது. களத்தில் நாங்கள் 20 தான் இருக்கிறோம். எங்க 20க்கு தான் மோதல். நீங்கள் நின்று வென்று காட்டுங்கள். எங்க வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. திரு பாலு சுருக்கமான பதில். ஏன்னா, அதாவது என்னுடைய மீண்டும் ஒரு கருத்து, ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த சுற்றுப்பயணம் செய்தது அவருடைய கட்சி தொடர்புடைய தனிப்பட்ட சுற்றுப்பயணம். ஆனால் இது தமிழக மக்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை உற்று நோக்குகின்ற பொழுது எந்த விதமான ஒரு தாக்கமும் இதனால் ஏற்படவில்லை. தமிழக மக்களுடைய ஒரு மக்கள் சொல்லிட்டன, நீங்க சொல்லாதீங்க, மக்கள் சொல்லட்டாத. திருப்பாலும் அது முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் களம் தானே, மக்கள் தானே. இல்லங்க, நான் அதான் மீண்டும் சொல்றேன், ஜெயராஜ் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு தடுப்பு சொல்லும்போது என்னால வந்து தொடர முடியல. இந்த கருத்துல நான் சொல்லக்கூடியதுன்னா, அடுத்து இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த 5 ஆண்டுக்கான வாய்ப்பை பெறுகிறது என்று சொன்னால் எதை முன்வைக்க போகிறது, அதற்கான செயல் திட்டம் என்ன, அதற்கான செயல் வடிவம் என்ன, அது இல்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு ஆரோக்கியமான விமர்சனம். நான் இப்ப அதுக்கு பதில் சொல்றேன். அதோடு இந்த முயற்சி என்பது ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தன்னை முன்னிறுத்துவதற்காக மேற்கொண்டார். ஆனால் இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களிடமிருந்து திமுக கழகம் இது அவருடைய சொந்த பயணம் சம்பந்தம் இல்ல, அவர் வந்து தனிப்பட்ட வகையில செய்யறாரு எங்க டிஸ்டன்ஸ் பண்ணிருக்கு, வாழ்த்தி இருக்கிறார், பாராட்டி இருக்கிறார் திமுகவுடைய தலைவர். ஜெயராஜ் இப்ப தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களால் வடிவமைக்கப்பட்டு யார் உள்ளே அமர வேண்டும் என்பதை முடிவு செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த கேள்வியை இப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகத்தை முடித்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இதை தவிர தமிழ்நாட்டில் எந்த விதமான தாக்கமும் இந்த சுற்றுப்பயணத்தால் ஏற்படவில்லை, ஒரு அரசியல் மாற்றம் நிகழவில்லை. அதை தாண்டி மக்களுடைய
மனதில் ஸ்டாலின் அவர்கள் ஊடுருவவில்லை. ஒரே ஒரு செய்தி, சென்னை அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் வரக்கூடிய விஷயம் என்ன, இது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது, இது ஒரு முன் தயாரிப்போடு ஒருங்கிணைக்கப்பட்டதுங்கிற விமர்சனம் சமூக ஊடகங்கள்ல மேலோங்கியது எதிர்க்கட்சிகள் முன்வைத்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு செங்கல் சூளையில ஒரு அம்மா வந்து எந்த கரும்பு தோட்டத்துல சிமெண்ட் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு முன்னேற்பாடோட எத்தனை இடத்தில் இப்படியான சம்பவங்களை நீங்க சுட்டிக்காட்ட முடியும்? நீங்கள் சுட்டிக்காட்ட 234 தொகுதியில் 2 சம்பவங்கள் சரிங்களா? இது ரெண்டுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். பட்டு சார், கிராமத்தில் யாராவது வீட்டுக்கு பெரியவர்கள் வந்தால் பட்டுப்புடவை கட்டிக் கொள்வது இயல்பு. ஒண்ணு ஒரு வாரத்துக்காக சொல்றேன், என்ன தவறு? அத மாதிரி நீங்க யார் சந்திச்சீங்க? 4 லட்சம் மணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் தளபதி மீது வைத்த நம்பிக்கை தானே. ஒவ்வொரு கூட்டத்தை எங்க தளபதி சொல்றாரு, நாங்கள் ஆட்சி புரிவோம் என்று நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இல்ல. முதல் 2 கட்டங்கள்ல ஸ்பான்டேனியஸா போனீங்க, அதுக்கப்புறம் நீங்க வெவ்வேறு தரப்பை சந்திச்சு இல்ல சார். நாங்க இப்ப ஒருங்கிணைக்கப்பட்டு ஆர்கனைஸ் பல இடங்கள் உங்களுக்கு இல்ல. இந்த அரசு உங்களை நோக்கி ஒரு கேள்வி, ஒரு எதிர் விமர்சனம் இல்ல இருக்கு பாருங்க. 386 அரங்க கூட்டங்கள் நடத்துறாரு சார், கான்பரன்ஸ் ஹால் அரங்கத்தில் நடக்குது. அதுல வழக்கறிஞர்கள், தொழிலாளர்கள், எல்லாருமே பாட்டாளி, எல்லா தரப்பு மக்களும் செய்ய, திருநங்கைகள், எல்லா தரப்பு மக்களும் சந்திக்கிறாங்க. இவை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பீசிபிள் ஸ்டடின்னு ஒண்ணு சொல்றோம்ல, கள ஆய்வுன்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, இதை கள ஆய்வாக நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இன்றைக்கு தான் போய் பார்க்கிறாரா, அதெல்லாம் விமர்சனம். அது மாதிரி தரந்தாடி முடியாது. இந்த அரசு குற்றம் சாட்டுறாங்க. இந்த 5 ஆண்டு நீங்களும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல வந்து பலமுறை ஆண்டு இந்த 5 ஆண்டு நோக்கி சொன்னாங்க. ஆதாரம் இருக்கு, நான் ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இருக்கு, இன்னைக்கு காலையில டி நகர்ல நடந்த கூட்டத்தில், தியாகராய நகர் நடந்த கூட்டத்தில் தளபதி அவர்கள், நீங்கள் கட்டிய இந்த நடைபாதை வியாபாரிகள் சங்கம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதனால எங்களுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, அதனால எங்களுக்கு வியாபாரமே நடத்த முடியல, பல பேர் பிச்சை எடுக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. ஆக குற்றச்சாட்டு வைப்பதற்கு விளக்கம் கொடுப்பது, தரம் தாழ்ந்த குற்றச்சாட்டு வைத்தால் நமக்கு பதில் சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கிறேன், இதை போன்ற ஒரு பயணத்தை நீங்களே நடத்தவில்லை, வேற எந்த கட்சியும் நடத்தல. முதலமைச்சர் எங்க இருக்காங்கன்ற கேள்வி நாங்க கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் யாரையாவது போய் பார்த்திருக்காங்களா? அதாவது பல லட்சம் மக்களை ஒன்றாக கூட்டி ஒரே மேடையில் சந்திக்கக்கூடிய ஒரே தைரியம் உள்ளவங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அதை போல அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி முன்னேற்பாடு செய்து எல்லாத்தையும் கூட்டி வந்து உட்கார வச்சு நீங்க இதைத்தான் கேட்கணும்னு கேட்டு பாக்குறது, மக்களை பார்க்கிறது, அதுவும் மக்களை பார்க்கிறது, மக்களை சந்திக்கிறது, மக்களோட பேசுறது, குறைகளை தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவுடைய இயக்கம் அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இறுதியில கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி இடங்கள்ல போய் மக்களை சந்திச்சாங்க. ஒரு பெரிய ஒரு பேரணிகளா தான் நடைபெற்றது. அது போல ஏன் இந்த ஆட்சியில் இல்ல? முதலமைச்சர் வேண்டாம், பணி நிமித்தமா பிஸியா இருக்காங்கன்னா, அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது போல மாஸ் கான்டாக்ட் புரோகிராம இந்த அளவுக்கு ஒருங்கிணைத்து நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். ஒவ்வொரு இன்னைக்கு கூட நீங்க எடுத்தீங்கன்னா பல லட்சம் பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்பிங்க, எம்எல்ஏ டெய்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து நலத்திட்ட உதவிகள், டெய்லி மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க டெய்லி வந்து அப்ப பாக்குறது இல்லைன்னு அர்த்தம். எல்லா பக்கமும் செயல்பாடு இருந்துகிறது. ஒருத்தர் மாத்திரம் போய் ஒரு 10 பேரை கூப்பிட்டா, இல்ல 500 பேரை கூப்பிட்டா உட்கார வச்சு செட்டப் பண்ணி பேசிட்டு வர்றது. முதலமைச்சர் கடந்த ஆட்சியோட இறுதியில எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது மக்களை சந்தித்து பல பேரணிகள் நடத்தினது போல மக்களை டைரக்டா சந்திப்பது போல இந்த முறை ஏன் சந்திக்கல? இந்த முறையும் அவர்களுக்காக எல்லாரும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பொதுக்கூட்டம் பேசுகிறாங்க. ஒரு பொதுக்கூட்டம் நிகழ்வுகளும் நடந்து ஒரு பொதுக்கூட்டம் பேசுறாங்களா? பொதுக்கூட்டம் பேசுவாங்க, கட்சி பொதுக்கூட்டம் வருவாங்க. கண்டிப்பா கல்யாண திருமண மண்டபத்தில் பேசியிருக்கிறாங்க. திருமணம் எந்த வருஷம் இல்ல, பல திருமணங்கள் நடக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் மேட்சை நீங்க மாத்தணும். இவெல்லாம் ஒருத்தர் போறாரு.
இரண்டாவதாக பரிசீலிக்கப்பட வேண்டிய கோரிக்கை. ஆமா, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டாலினுடைய அந்த ப்ரோக்ராம்ல இருந்து அவரு வந்து விலகி போனது. திருக்கோஷ்டியூர்ல அந்த கோயிலுக்கு போறாரு ராமானுஜத்துக்கான அந்த ஒரே ஒரு இடத்துல தான் போனேன். ஆனா என்னுடைய கருத்தெல்லாம் இப்ப வந்து ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூர்ல ஆர்கனைஸ் பண்ணாங்க, இல்லனா ஒரு அந்த மாதிரி என்ன கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாலும் இதுல ஒன்னும் தவறு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. மூணாவதாக இந்த சோசியல் மீடியா ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் நான் கேட்க விரும்புறேன். நீங்க திருக்கோஷ்டியூர் பத்தி சொன்னீங்க. இதுவரைக்கும் திமுக கவராத தரப்புகளை இந்த நமக்கு நாமே திட்டத்துல கவரத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா நீங்க கருதலையா? 90% பேர் இந்துக்கள் அப்படிங்கிற பிரயோகம் ஸ்டாலினால் இந்த பயணத்தின் இடையே சொல்லப்பட்டது. திருக்கோஷ்டியூருக்கு சௌமியநாராயண சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றிருக்காரு. இது வந்து வாடிக்கையா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செய்யாது. இந்த ஒரு முனைப்பு பயன் தரணும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஆரோக்கியமான ஒரு மோர் இன்க்ளூசிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது இப்பதான் வெளிவந்திருக்கு. இது எல்லா காலகாலமா திமுக நடந்து கொண்டிருக்கிறது தான். இது இன்னைக்குதான் வெளிவந்திருக்கு. அதாவது திமுகலயே நிறைய பேர் விசுவாசிகள் இருக்காரு. அதாவது கோவிலுக்கு போறத பத்தி இந்த தரப்போட இன்டர்ஸ் பண்றது இல்லாட்டி கோவில் பிரைவேட்டா கோயிலுக்கு போறதை தாண்டி இந்த ஒரு அரசியல் பயணத்துடைய ஒரு பகுதியா அதை ஒரு அஜெண்டாவா வைத்துக் கொள்வது, சிவாச்சாரியர்களை சந்திப்பது, பட்டாச்சாரியர்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண நிச்சயமாக. அதாவது இது என்டையர் எக்ஸசைஸோட எய்மே எல்லாத்தையும் போய் சந்திக்கணுங்கிறது தான் எய்மே. அதுக்கு பிளெஸிங்ஸ் வந்து மூக்கருணாநிதியோட பிளெஸிங்ஸ் இருக்கு. அது முடிச்சு வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. அப்போ கூட he has endorsed everything that Stalin has done by embracing him and giving out the comments that he did. So அதனால இப்போ மூக்கருணாநிதி ஒரு நிமிஷம் மதிப்பிற்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விமர்சனமாவது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு விமர்சனமாக என்ன சொல்ல நீங்க முடிவு பண்றீங்க, அடுத்தவங்க என்ன பேசணும்? நீங்க ஏன் உள்ள வரீங்க? அவரை பத்தி சொல்றேன். அப்பதான் இல்ல, பாயிண்ட் இஸ் தட் மு கருணாநிதியினுடைய முழுக்க சப்போர்ட் இல்லாம என்ன ஒரு டெம்பிளுக்கு போறதோ இல்லனா ஒரு பிரைவேட் சந்திக்கிறதோ வேற எந்த குரூப்பை சந்திக்கிறதோ அதுக்கு நிச்சயமாக ஸ்டாலின் முனைந்திருக்க மாட்டார்ன்றதுதான் என்னுடைய இது. சோ அந்த கட்சி அளவிலேயே அது அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், எல்லா தரப்பையும் சந்திக்க வேண்டும் என்று. கருணாநிதிக்கு இன்னைக்கு போக வேண்டிய அந்த சூழ்நிலை கிடையாத நாள் மட்டும் ஸ்டாலின் செல்கிறார் என்றுதான் என்னுடைய கருத்து. அவரையும் கூட திருப்பதி தேவஸ்தானத்திலையும் வந்து சந்தித்திருக்கிறார். இன்னும் ஒரு புதிய தரப்புகள் எல்லாம் போய் ரீச் அவுட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஸ்ரீ ரவிசங்கருடைய சந்திப்பு ஆச்சரியத்தோடையும் ஒரே சொல்லணும். உங்களை தேடி அரசியல்வாதிகள் தான் முடமுட கஞ்சி போட்ட சட்டை போட்டுக்கிட்டு மக்கள் கிட்ட நெருக்கமா இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததை மாற்றி மக்கள் கிட்ட அரசியல்வாதிகள் தேடி போனோம். அதுதான் இந்த பயணத்தோட நோக்கம். மக்கள் அரசியல்வாதிகளை தேட அரசியல்வாதிகள் இது வந்து இப்ப பத்தி இல்ல, இப்ப செய்யறோம், இது செய்யக்கூடாது, இதுக்கு முன்னாடி செய்யல, ஏன் செய்கிறோம் என்றால் இதை மாற்ற வேண்டும் என்று எங்கள் தலைவர் நினைக்கிறார். இது இப்பொழுது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்த பொழுதும் தொடரும். இது மட்டுமல்ல, உள்ளாட்சி பிரதிகள் கவுன்சிலர் இருந்து மேயர், எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ் எல்லாரும் 15 நாட்களுக்கு ஒரு முறை மக்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்காரு. பாலு கேட்கறதுக்கு ஒரே ஒரு ரிப்ளை மட்டும், அகம்படி இல்லாம போயிருக்கலாம். அதாவது ஒரு பெரிய ஒரு பரிவாரம் இல்லாம, அந்த பிரஸ் ஆளுகள் இல்லாம, அந்த அகாம்பனிமெண்ட்ஸ் OMG ஆளுகள் இல்லாம, அந்த பிளாக் கேட்ஸ் மாதிரி இருக்கிற அந்த படை இல்லாம, எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் அங்கங்க ரீஃபர்பிஷ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான இது he could have avoided. ஆனா பாலுக்கு என்ன என்னோட பிரச்சனை மட்டும் என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னு அவருக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இல்ல 1.5 கோடி பேரை பார்த்துட்டு அவன் 1 கோடி பேரை இல்ல இது திரு ராதாகிருஷ்ணன் பற்றிய விவாதம் அல்ல. லெட்ஸ் கம் பேக் டு தி டாபிக். நீங்க ஏன் முன்பு செய்யலங்கிற விமர்சனம் மேலோங்குது. பெட்டர் லேட் தென் நெவர். இப்ப செய்றாங்க. திரு பாலு, ஹலோ, பெட்டர் லேட் தென் நெவர். முன்பு ஏன் செய்யலங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கும் பொழுது இன்று செய்தால் என்ன தப்பு, முன்பு செய்யாத? அதாவது கலைஞர் அவர்கள் நான் கடலில் என்னை தூக்கி போட்டால் கட்டுமரமாக இருப்பேன் என்று சொன்ன பிறகுதான் இந்த நாட்டில் எந்த முன்னேற்றத்தையும் செய்யாமல்
பல ஊழல்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார். இந்த வசனத்தை நம்பி, இந்த கதைகளை நம்பி, இந்த கலர் சட்டைகளை பார்த்து மக்கள் வாக்களித்து விட்டால் மிகப்பெரிய ஒரு துயரத்தை தமிழக மக்கள் சந்தித்து விடுவார்கள். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழக மக்களுக்கு கேட்டுக்கொள்வது, ஸ்டாலின் அவருடைய இந்த நடிப்பையும், ஸ்டாலின் அவருடைய இந்த காட்சிகளையும், அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தையும் தயவு செய்து நம்பி அவருக்கு ஆதரவாக இருந்துவிடக் கூடாது என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் யாராலும் காப்பாற்ற முடியாது. சாதி அரசியல் செய்து தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம். நாளுக்கு நாள் இந்த விவாதத்துடைய சூடு பெருகிட்டே போக எப்படி சமாளிக்க போறோம் நாமளும் மக்களுங்கிற ஒரு அச்சம் நமக்கெல்லாம் எழுது. திரு ஷேக் தாவூத், உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது இந்த பயணமாகப்பட்டது அவருடைய திட்டமிட்ட பயணம். அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக அவர் பயணம் பண்ணியிருக்காரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அவர் ஏற்பாடு செய்து அந்த பயணத்தை பண்றாரு, மக்களை சந்திக்கணுங்கிறாரு, தேர்தலை முன்னிறுத்தி அவர் செயல்படுறாரு. ஆனால் ஜெயராஜ் அவர்கள் சொல்கின்ற பொழுது மொடமொடப்போட இருந்த கட்சிக்காரங்க எல்லாம் போய் மக்களை சந்திக்கணுங்கிறதுக்காக எங்க தளபதி இந்த முயற்சி எடுத்திருக்காரு. அவர் இப்ப சொல்றாரு, ஏன் இவ்வளவு நாள் இல்லையானா இப்ப இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு, நீ எல்லாரையும் சந்திக்கணும்னு சொல்லிட்டு. இதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க எப்பவுமே அந்த இயக்கம் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, மக்களோடு இருக்கு, டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க இந்த முடமுடப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அங்க இருக்க எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் சந்திக்கிறாங்க, எல்லாருக்கும் மனு வாங்குறாங்க, எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருக்காங்க. மக்கள் நல அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு. அதனால இது போன்ற எத்தனை நடைபயணங்களை செய்தாலும் சரி, எந்த அளவு மக்களை கவர்ந்தாலும் சரி, மக்கள் மனங்களில் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூடியிருக்கிறாங்க. மக்களால் நான், மக்களுக்காக நான் சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய எல்லாருமே கேம்பெயின் மோடுக்கு வந்துட்டாங்க. தேர்தல் களம் எந்த அளவுக்கு சூடு பறக்கிறது, எப்படி பறக்க போகிறது, அனல் பறக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு நடக்கக்கூடிய விவாதங்கள் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருகக்கூடிய சூடும் பரபரப்பும் ஸ்டாலினுடைய நமக்கு நாமே பயணம் பற்றி விமர்சனங்களும் பாராட்டுகளும் இருக்கின்றன. இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இதை நிச்சயம் தீர்மானிக்க போகிறது தேர்தல் களம் தான். அது நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு தீர்மான சக்தியாக இருக்க போறதா, மாற்றத்தை தரப்போகிறதா, பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.